2 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 4வது அதிகாரத்தினுடைய 4வது வசனம். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தியை இஸ்ரேலிலிருந்து வரும்போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவி பொசேத் என்று பெயர். பேரோத்தியனான அந்த ரிம்மோனின் குமாரனாகிய ரேகாபும் பானாவும் போய் இஸ்போத்தேஸ்தேத் மத்தி வெயில் நேரத்திலே படுக்கையின் மேல் சயனித்திருக்கும் போது அவன் வீட்டுக்குள் பிரவேசித்து கோதுமை வாங்க வருகிறவர்கள் போல நடு வீடு மட்டும் வந்து போதும். இன்னொரு விஷயம் கூட அந்த 4வது வசனத்தை வாசிக்கலாம். கம்மி பண்ணு. ஆமேன். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தியை இஸ்ரேலிலிருந்து வரும்போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவி பொசேத் என்று பெயர். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தாவீது இருந்த காலத்திலே, ராஜ்யபாரம் பண்ணின காலத்திலே, சவுலின் குமாரனாகிய யோனத்தான், அப்படின்னா யோனத்தானுடைய மகன் மேவி பொசேத். இந்த மனுஷனை குறித்து நிறைய வார்த்தைகளை ஆண்டவர் இந்த 100 நாட்கள் ஜெபத்தில் கர்த்தர் பேசினார். ஸோ கடந்த 2 வாரமாக வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு தேவனுடைய பிள்ளை முடத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா நிறைய பேர் முடங்கி கிடக்கிறார்கள். அவர்கள் மேல ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறார், திட்டத்தை வச்சிருக்கிறார். அவர்களை கர்த்தர் அழைக்கும் போது ஒரு பெரிய காரியத்திற்காக அழைத்தார். ஆனா அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் சில சூழ்நிலைகளினாலே என்ன வாக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா முடமாக்கப்பட்டிருக்கிறாங்க. வெளியே நிற்க முடியாமல், நடமாட முடியாமல், இன்னொருத்தருடைய உதவியை எப்படி பிசிக்கலா சரீர ரீதியா ஒரு மனுஷன் முடமா கடந்தா அந்த மனுஷன் இன்னொருத்தரை எதிர்பார்க்கிறது போல, அவனுடைய சொந்த வேலைகளே செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்படுறது போல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் உள்ளான வாழ்க்கையிலே நிறைய பேர் முடமா கடக்கிறோம். அந்த முடமா கடக்கிறவர்கள் சீக்கிரமாக எழும்பணும் அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் நம்மோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த 2 வாரங்களும் கண்டினியூ அந்த முடமாய் இருக்கிறவர்களை தட்டி எழுப்புகிறதற்கு ஆண்டவர் விரும்புகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நல்ல பலத்தோடு ஒரு ஹல்லேலூயா. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு, ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை தலையாக்குவார், நீங்கள் மேலாவீர்கள். ஆமேன். சொல்லுங்க, 2 வார்த்தையை சொல்லுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஆமேன், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் நேசரின் ரத்தம் பாசமாய் சிலுவையில் பலியான பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியான பாவத்தை கைகளை மேல தட்டி, இரத்த கோட்டைக்குள்ளே நான் எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த
நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே சரீர பிரகாரமாக ரொம்ப நல்லா, அவங்களுக்கு கண்ணு நல்லா வேலை செய்யுது, அவங்களுக்கு கை நல்லா வேலை செய்யுது, அவங்க ரொம்ப அழகாய் நடக்கிறாங்க, அவர்கள் தினம் தினம் அவர்கள் வேலை செய்கிறார்கள். எல்லாமே இருந்தும் தன்னுடைய உள்ளான வாழ்க்கைக்குள்ள நிறைய பேர் முடமாய் இருப்பதாக ஆவியானவர் வந்து பேசிட்டே இருக்கிறார். இல்லை, நான் உன்னை இதற்காக நான் அழைக்கல, நீ இப்படி உட்காரக்கூடிய ஒரு ஆள் இல்லை, உன் மேலே நான் வச்சிருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசு, உன் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு அப்படின்ற காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுது, இவன் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் கிடையாது. இவன் வந்து ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன். அவனுடைய தாத்தா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவனுடைய தாத்தா வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ராஜாவா இருந்தார். அது மட்டுமல்ல, அவனுடைய தகப்பனார் வந்து வேதம் சொல்லுது கழுகை போல வேகமாய் ஓடக்கூடியவர். அவங்க அப்பா வந்து ரொம்ப வேகமான ஒரு மனுஷன். அவங்க அப்பாவுக்கு விரோதமா ஒருவரும் நிற்க முடியாது. அவங்க அப்பா வந்து ஒரு படை தளபதி. இப்படி தன்னுடைய தாத்தா பெரிய ஆளு, தன்னுடைய தகப்பனார் பெரிய ஆளு, தான் வசித்த வீடு ஒரு பெரிய வீடு, தன்னை சுற்றி மரியாதை. இதே போல இந்த மோவிபெசேத் என்கிற மனுஷன் வந்து பிறக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. எப்பா பிறந்தா ஒன்ன மாதிரி தான்ப்பா பிறக்கணும், ஒன்ன மாதிரி ஒரு வீட்டில் பிறக்கணும்ப்பா, ஒன்ன மாதிரி ஒரு அப்பாவுக்கு பிள்ளையா பிறக்கிறது எவ்வளோ பெரிய பெருமை, தாத்தா பெரிய ஆள் அப்பா பெரிய ஆள், நீங்கள் எவ்வளோ பெரிய வீட்டில். ஆனால் இவனுடைய 5வது வயசுல இந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரி, இந்த வேலை செய்கிற அம்மா இந்த மனுஷனை அந்த பிள்ளையை தூக்கிட்டு போகும்போது ஒரு துக்கமான செய்தியை கேட்ட உடனே தன்னுடைய மடியில இருந்த பிள்ளை கீழே விழுந்து அதே இடத்துல முடமாக்கப்பட்டான். அப்படின்னா அந்த 5வது வயசுல ஒரு மிகப்பெரிய ஷாக்கான ஒரு விஷயம். தாத்தா செத்து போயிடுறாரு, தன்னுடைய தகப்பனார் இறந்து போயிடுறாரு, தன்னுடைய 2 கால்களும் முடமாக்கி இப்ப எல்லாமே அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. அவ்வளவுதான். இதுவரைக்கும் அந்த பிள்ளைய வந்து ஒரு மிகப்பெரிய லக்கி பர்சன் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே, பாரு நீ பிறந்ததுனால என்னமோ தெரியல 5 வருஷத்திலேயே உங்க தாத்தாவும் போயாச்சு, உங்க அப்பாவும் போயாச்சு, தன்னுடைய வீட்டில் இருக்கிற நிறைய பேர் சவுலின் குடும்பத்தாரை சேர்ந்தவர்கள் அங்கும் இங்கும் ஓடி எங்கேயாவது வந்து மறைஞ்சுக்கலாமா, இல்லைன்னா கொன்றுவாங்க அப்படின்ற அளவிற்கு இந்த மனுஷனும் இந்த மேவிபெசேத்தும் வந்து தன்னை கொன்றுவாங்கன்னு நினைச்சு தன்னுடைய வீட்டை விட்டு, அரண்மனையை விட்டு, பெரிய வசதியான எல்லாத்தையும் விட்டுட்டு யாருக்கும் தெரியாம எருசலேமில் ஒரு கடைசி அர்த்தத்தில் ஒரு இடத்துல போய் தன்னுடைய ஜீவனை காப்பாத்தி கொண்டா போதும்னு இந்த மனுஷன் அங்க குடியிருக்கிறான். அப்பதான் வேதம் சொல்லுகிறது, தாவீது வந்து தன் பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறாரு, எப்பா சவுலுடைய குடும்பத்தார் யாராவது ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாங்களா, நான் யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி செய்ய வேண்டியது இருக்குதா? அப்பதான் அங்க அந்த மனுஷங்க சொல்றாங்க, இந்த மாதிரி யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமா இருக்கிற ஒரு வாலிப பையன் இருக்கிறான், அவன் இந்த இடத்துல இருக்கிறான்னு சொன்ன உடனே தாவீது உடனே அவனை கொண்டு வர சொல்லி அந்த மனுஷனுக்கு தன்னுடைய வீட்டிலே தங்குறதற்கு இடம் கொடுத்து, டெய்லி சாப்பிட்றதற்கு ஆகாரம் கொடுத்து, அவனுக்கு வேலைக்காரர்களை எல்லாம் நியமிச்சு அந்த இடத்துல இந்த மனுஷனை கனப்படுத்துகிறதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். நான் நம்புறேன் அந்த தாவீது இருக்கிற இடத்துல கர்த்தர் நம்மிடத்திலே இருக்கிறார். நீங்க ஒருவேளை பிறக்கும் போது ஒரு பெரிய நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கலாம், நீங்க வந்து வளரும் போது ஒரு பெரிய சித்தத்திற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இடையில உங்க வாழ்க்கையில வந்த சில சூழ்நிலைகள், சில தடுமாற்றங்கள், சில மன கஷ்டங்கள் வந்து உங்களை ஒன்றும் இல்லாம ஆக்கி நீங்க முடமான ஒரு சூழ்நிலையிலே படுத்து கிடக்கிற அளவிற்கு இனி உங்களுடைய எதிர்காலம் இல்லை, ஃபியூச்சர் என்னன்னு தெரியாது, என்ன பண்றோன்னு தெரியாது, வெறும் உயிரை மட்டும் நீங்க பாதுகாத்து அந்த உயிர் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கலாம், வேற ஒண்ணுமே இல்லைனாலும் நான் நம்புகிறேன் தாவீதை போல என் தேவனாகிய கர்த்தர் பெரியவராயிருந்து உங்கள் மேல் கர்த்தர் ஒரு நினைவாயிருந்து நீங்கள் பூமியினுடைய அந்த கோடியிலே இருந்தாலும் கர்த்தர் உங்களை தேடி வந்து உங்களை மீண்டும் கர்த்தர் அரவணைத்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய பலனை சத்துவத்தை கொடுத்து மறுபடியும் நீங்கள் எந்த நோக்கத்திற்காக அழைக்க
படைக்கப்பட்டீர்களோ, உருவாக்கப்பட்டீர்களோ, அதே ராஜாவினுடைய வீட்டிற்குள்ளே கடந்து வர பண்ணி, ராஜாவினுடைய அப்பத்தை புசிக்க பண்ணி, ஆமென், ராஜாவினுடைய அரண்மனையிலே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தை கொடுத்து மீண்டும் கர்த்தர் உங்களை நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோட தட்டி ஆமென். உங்களை முடமாக்குறதற்கு ஒருத்தருக்கும் கர்த்தர் இடம் கொடுப்பது இல்லை, இடம் கொடுப்பது இல்லை. கர்த்தர் உங்களை முடமாக இருக்க விடமாட்டார். கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புவார். கர்த்தர் உங்களை தட்டி எழுப்பி அலங்கரிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்க அந்த முடத்திலிருந்து நீங்க வெளியே வரணும். நீங்க எழும்பி நிற்கணும். ஒரு 2 காரியங்களை ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் பேசினார். ஆனா இன்னைக்கு என்னமோ தெரியல, நான் எத்தனையோ செய்திகளை நேற்றைக்கு இரவுல நான் ஆயத்தப்படுத்தினேன், ஜெபம் பண்ணி ஆயத்தப்படுத்தினேன். ஆனால் ஆண்டவர் திரும்ப 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 இந்த காரியத்தையே எனக்கு சொல்லி, இல்ல என்னுடைய பிள்ளைகள் நிறைய பேர் முடமாக்கப்பட்டு கிடக்கிறாங்க. அவங்க வெளி தோற்றத்துக்கு எல்லாமே ஓகே, ஆனா அந்த முடத்தன்மையிலிருந்து கர்த்தர் வெளியே எடுக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். சகோதரனே, நீங்க அதிலிருந்து எழும்பிதான் ஆகணும். சகோதரியே, நீங்க அதிலிருந்து எழும்பிதான் ஆகணும். ஆண்டவர் உங்களை அப்படியே எழுப்பி நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்பெஷலா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவர்களை முடமாக்குகிற சில காரியத்தை நம்ம தியானிச்சோம். இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆமென். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமென். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும், ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே ஆமென் அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதம் சொல்லுது, இந்த யோனா என்ன பண்றாருன்னா, யோனாவுக்கு ஆண்டவர் அவரை அழைத்த அழைப்பு ரொம்ப வித்தியாசமானது. அவரை ஒரு லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பெரிய ஊழியக்காரனாய் அவரை நிறுத்துகிறார். அவர் எல்லாத்துலேயும் ரொம்ப சரியா இருக்கிறாரு. அவருடைய கண்ணு நல்லா தெரியுது, அவருடைய உடம்பு நல்ல பலனா இருக்கிறது, அவருக்கு பிரசங்கம் பண்ணுனா அவருடைய சத்தம் நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. அப்போ எல்லா விதத்திலையும் அவர் ரொம்ப ஃபிட்டான ஒரு ஆளா தான் இருக்கிறாரு. ஆனா வேதம் சொல்லுது, இவருடைய உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு முடத்தின் நிமித்தமாய், முடமாக்கப்பட்டது நிமித்தமாய் இவர் எந்த ஊழியத்தையும் செய்ய முடியாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு தூரமாகி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் இவரிடத்துல இருந்த அழைப்பு முழுவதுமாய் கடந்து போய் ஒன்றும் இல்லாம கடைசியில எந்த ஊழியத்தையுமே செய்யாம ஆண்டவரிடத்திலே ஒரு வெறுப்பை சம்பாதிக்கிற அளவிற்கு இந்த மனுஷன் தள்ளப்பட்டான். காரணம் என்னன்னா, இவருக்கு உள்ளே இருந்த முடம் வேறு எந்த சூழ்நிலையினாலே உண்டானதல்ல, இவருக்கு இவரே உண்டு பண்ணின ஒரு முடம், இவருக்கு இவரே உண்டு பண்ணின முடம். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிறைய மனிதர்களால, ஆண்டவருடைய பிள்ளைகளால உங்களை முடமாக்க முடியும்.
எப்படி உங்களை முடமாக்க முடியும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ளே எழும்புகிற சில எதிர்மறையான எண்ணத்தை, உங்களுக்குள்ளே எழும்புகிற சில தேவையற்ற யோசனைகளை, நீங்களா யோசிக்கிற சில காரியத்திலிருந்து நீங்க விடுதலை ஆகல அப்படின்னு சொன்னா, அந்த யோசனை உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்படின்னா, உங்களை முடமாக்கி விடும். உங்களை முடமாக்கி விடும். உங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் சரியா அமைச்சிட்டாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் சரியா தந்துருவாரு. உங்களுக்கு எந்த தோல்விகளும் இல்லை. ஆண்டவர் உங்களை விட பலர் கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறாங்க. உங்களை விட கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, உங்களை விட பலவீனமா நிறைய பேர் இருக்காங்க, உங்களை விட பின்னணி எதுவுமே இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் எல்லாமே உங்களுக்கு தந்திருந்தும் உங்களுக்குள்ளே எழும்புகிற சில விரக்தி எல்லா மனிதர்களுக்கும் அது ஸ்டார்ட் ஆகும். ஆனா அந்த விரக்தி என்கிற அந்த ஒன்றை, மன கஷ்டம் என்கிற ஒன்றை ஒரு தேவனுடைய பிள்ளை திரும்ப திரும்ப வளர்த்துவீர்களே ஆனால் அது எங்க உங்களை கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னா, நீங்க செய்ய வேண்டிய எந்த காரியத்தையும் உங்களை செய்ய விடாம உங்களை தடுத்து உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, முடமாக்கி ஒரு இடத்துல உங்களை உட்கார வைக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் காரணம் இல்லாமல் நீங்கள் காயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? காரணம் இல்லாமல் ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்குதா? நீங்க திரும்பி பார்த்தா ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறதா ஆச்சரியமா வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு குறையுமே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற சில மனிதர்கள் சந்திக்கிற பிரச்சனையை பார்ப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களை எவ்வளவு தூரம் வச்சிருக்கிறாருன்னா, உங்களை 100% உங்களை கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரு. நீங்க துக்கப்படுறதுக்கு தேவையே இல்லை, நீங்க அழுகிறதற்கு தேவையே இல்லை, நீங்க சாப்பிடாம இருக்கிறதுக்கு எந்த தேவையும் இல்லை, நீங்க அந்த மாதிரி தூங்காம யோசிக்கிறதுக்கு எந்த விஷயமுமே இல்லை. கர்த்தர் ஆச்சரியமாய் அற்புதமாய் கர்த்தர் இவ்வளவு நடத்தி வந்தோம். இந்த மனுஷனை போல கவனிங்க, இந்த மனுஷனுக்கு என்ன குறைன்னு நினைக்கிறீங்க? என்ன குறைன்னு நினைக்கிறீங்க? இந்த யோனாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோனாவே இந்த மனுஷனே என்ன பண்றார் அப்படின்னா, இவரே தான் நினிவேவுக்கு போகாம தர்ஷீஷுக்கு போறார். கப்பல் ஏறாரு. ஆண்டவர் நினிவேவுக்கு போற சார், இவருடைய தவறு தான், இவருடைய மிஸ்டேக். இவர் அந்த ஜனங்கள் மேல வச்சிருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி, இல்லைன்னா ஜனங்கள் மேல வைத்திருக்கிற கோபம், இவர்களுடைய முன்னோர்களை அவர்களை தவறாய் நடத்தினதுனால அந்த பகையை தன்னுடைய மனசுல வச்சுட்டு நினிவேவுக்கு போகாம தர்ஷீஷுக்கு போகிற கப்பல் ஏறினது யார் அப்படின்னா இந்த யோனா தான். அதுவும் உடனே இவருக்கு பாருங்க என்ன மாதிரி மனசுக்குள்ள இருக்கு பாருங்க. சிலர் இப்படிப்பட்ட சுபாவத்துல இருக்கிறீங்க அப்படின்னா, இங்க இருந்து ஏறியாச்சு, சரி ஏறினதே தப்பு, நம்ம ஆண்டவருடைய சத்தத்திற்கு விரோதமா வந்திருக்கோம்னு தெரியுது, தெரிஞ்சும் மன்னிப்பு கேட்கறதுக்கெல்லாம் இடமே இல்லை. என்ன பண்ணிட்டாருன்னா, கப்பலுடைய அடித்தட்டத்துல போய் இவர் ஜாலியா படுத்து தூங்கிட்டாரு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிட்டாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி நம்ம மாண்டு போகிறோம், நீ உன் கடவுளை கூப்பிடு அப்படின்னு சொல்லி அவர்கள் தட்டி எழுப்பி வந்துடுறாங்க. கடல் மும்முரத்தை விட்டு அடங்காதனால சீட்டு இவன் மேர்ல விழுது. எங்க இருந்துப்பா வந்தேன்னு கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஆண்டவருக்கு விரோதமாக தான் பேசிட்டு வந்திருக்கிறேன், என்னை தூக்கி கடல்ல போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ எந்த உணர்வும் இல்லாம கர்த்தர் அவனை எச்சரிக்கிறார், அவனை பாதுகாக்கிறார். அங்கே இருக்கிற ஜனங்கள் தூக்கி அவனை கடல்ல போடுறதுக்கு வருத்தப்படுறாங்க. எத்தனையோ ஆண்டவர் செஞ்சோம். சரி, அவன் தூக்கி கடல்ல போட்டதுக்கு அப்புறம் கூட கர்த்தர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காம ஒரு மீனை வைத்து கர்த்தர் கொண்டு போய் கரையில் அவனை வைக்கிறாரு. அங்க இருந்து அவனை போய் பிரசங்கம் பண்ண சொல்றாரு. அந்த பிரசங்கத்தினால ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ நல்லதா ஆண்டவர் செஞ்சோம். இருதயத்திற்குள்ள அந்த மனுஷனுக்குள்ள ஏதோ ஒன்ன மனசுல வச்சுட்டு, ஏதோ ஒன்ன கற்பனை பண்ணிட்டு, என்னென்னமோ யோசிச்சுட்டு, தன்னுடைய இருதயத்திலே முடமாக்கப்பட்டு, வேதம் சொல்லுது ஆண்டவர் அவனுக்காக வைத்திருந்த திட்டத்தையே இழந்துட்டான். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. பிரதர், நீங்க கவலைப்படுறதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. சிஸ்டர், நீங்க துக்கப்படுகிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்கள் எரிச்சலா இருப்பதற்கு என்ன காரணம்? உங்களையே நீங்க நொந்து கொள்றதற்கு நீங்க என்ன காரணம்? நீங்க சந்தோஷமா இல்லாததற்கு என்ன காரணம்? என்ன காரணம்?
இல்லை எனக்கு ரொம்ப பாடுகளா இருக்குது, எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது. இல்லவே இல்லை. எத்தனையோ 1000 பேருக்கு மத்தியிலையும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து, ஒரு வருமானத்தை கொடுத்து, ஒரு குடும்பத்தை கொடுத்து, ஒரு வாகனத்தை கொடுத்து, ஒரு திருச்சபையை கொடுத்து, ஒரு ரட்சிப்பை கொடுத்து, கர்த்தர் இவ்வளவு தூரம் உங்களை நன்றாய் வைத்திருக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பா வெளியே வரணும். எதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா, பிசாசு தான், சத்துரு தான் உங்களை என்ன பண்ணியிருக்கிறான்னா, காரணமே இல்லாத ஒன்றை வைத்து நம்மளை முடமாக்கி வைத்திருக்கிறான். ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, காரணமே இல்லாத முடம், காரணமே இல்லாத முடம். இந்த முடத்திலிருந்து நீங்க வெளியே வரணும், வெளியே வரணும். ஆமென். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாம் இந்த ரோட்ல இந்த ஹெல்ப் கேட்கறது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் அவங்கள வீடியோ எடுத்து போட்டாங்க. கால் அவங்களுக்கு 2 காலும் நல்ல காலா இருக்கும். ஆனா என்ன பண்ண, பணத்துக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கால் 2ஐயும் பின்னாடி கட்டிட்டு ஏதாவது ஒரு பேண்டை போட்டுட்டு, இந்த மாதிரி எனக்கு 2 காலும் இல்லை 2 கையும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வலம் வந்தாங்க. அப்ப இந்த பசங்க எல்லாம் அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணி உள்ள அவங்க காலை கட்டி இருக்கிறத கண்டுபிடிச்சு நிறைய வீடியோல எல்லாம் வைரல் ஆயிருச்சு. அப்போ இவர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, வெளியே போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதற்கு வருத்தப்பட்டு முடமே இல்லாத ஒன்றை இவர்களா அந்த முடத்தை கிரியேட் பண்ணி மற்றவங்களுக்கு முன்னாடி என்னவா உட்கார்ந்துட்டாங்கன்னா, முடமா உட்கார்ந்துட்டாங்க, எலும்பாம உட்கார்ந்துட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற சிலர் நீங்க யாரையும் காரணம் காமிக்க முடியாது, நீங்க எதையும் காரணம் காமிக்க முடியாது. உங்களுடைய முடத்தன்மைக்கு வேற யாருமே காரணம் இல்லை, அது நீங்க மட்டும்தான் காரணம். உங்க மனசை நீங்க திடப்படுத்துங்க, உங்க மனசை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. இந்த அசுத்த கிரியையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரட்டும். நன்மையை நினைக்காம தீமையை மட்டும் நினைக்க வைக்கிற அந்த சத்துருடைய கிரியை அழியட்டும். உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய விசேஷித்த திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறது உண்மை. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பயன்படுத்த போறது உண்மை. நீங்க இதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. உங்க தலையில எழுதப்பட்டிருக்கிற தலையெழுத்து வித்தியாசமானது. நீங்கள் பிறக்கும் போதே வித்தியாசமாய் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவர் உங்களை கொண்டு பல காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களை கொண்டும் உங்கள் பிள்ளைகளை கொண்டும் இந்த தேசத்தையே கர்த்தர் அசைக்க போகிறார். உங்க சொந்தங்களுக்கு முன்பாக நீங்கள் ஒரு விலையேற பெற்றவர்களாய் மாற போகிறீர்கள். கர்த்தர் உங்களை பல மடங்கு கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உங்க வம்சத்திலே யாருமே அடையாத ஒரு மிகப்பெரிய உயர்வை கர்த்தர் உங்க மூலமாய் கர்த்தர் அடைய பண்ண போகிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரிய தேவன், உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் அதிசயமான தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்தகார இருளிலிருந்து கர்த்தர் கிருபையா கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா இத அறிஞ்ச சத்துரு என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னா, உங்களை முடமாக்கி வச்சிருக்கிறான், உங்களை முடமாக்கி வச்சிருக்கிறான். இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா, காரணமே இல்லாத முடம். என்னது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் புரிஞ்சில்ல? காரணம். நீங்க முடமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு முடமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? என்னமோ தெரியல இப்படி இருக்கிறேன், என்னமோ தெரியல இப்படி இருக்கிறேன், ஏனோ தெரியல. ஏன் பிரதர், உங்களுக்கு தொழில் எதுவும் செய்ய தெரியாதா? அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் நல்லா பண்ணுவேங்க. அப்புறம் ஏன் பிரதர்? என்னமோ தெரியலங்க. அப்புறம் ஏன் பிரதர், உங்களுக்கு ஏதாவது தலைவலி இருக்குதா, இல்லை உடம்பு ஏதாவது நல்லா இல்லையா? தெரியல, எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னமோ தெரியல அப்படி இருக்கிறேன், என்னமோ தெரியல அப்படி இருக்கிறேன். என்னமோ அந்த பிசாசை முதல்ல துரத்தணும். ஆமேன். அது யாருடைய வேலை? ஹலோ, அது யாருடைய வேலை? அது சத்துருடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம். காரணமே நீங்க இந்த வேதத்துல போய் வாசிச்சு பாருங்க. யோனாவுக்கு என்ன காரணம் சொல்லுவாரு? என்ன காரணம் சொல்றாரு? எப்பா, நீ அந்த ஜனங்களுக்கு நீ நினிவேவுக்கு போகாம தர்சீசுக்கு போகிறதுக்கு கப்பல் ஏறுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா யோனா என்ன காரணம் சொல்லுவாரு? சொல்லுங்க. அங்க கிளைமேட் சரியில்லைன்னு சொல்லுவாரா? இல்ல அங்க போனா என்ன அடிச்சு கொன்றுவாங்கன்னு சொல்லுவாங்களா? என்ன காரணம் சொல்வாரு? காரணமே இல்லை.
போகிறதற்கு எந்த காரணமும் இல்லை, போகாததுக்கு எந்த காரணமும் இல்லை. ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு. இந்த முடத்தன்மையிலிருந்து நீங்க இதுல முடமாய் இருக்கிற வரைக்கும் உங்களை எழுப்பவே முடியாது பிரதர், எழுப்பவே முடியாது சிஸ்டர். நீங்க எழும்பித்தான் ஆகணும். வாலிப தம்பி தங்கச்சி, உன்னை ரொம்ப அன்பாய் கேட்கிறேன். இந்த சத்துருடைய ஒரு மிகப்பெரிய வஞ்சகம் என்ன தெரியுமா? உன்னை முடமாக்குவான். நீ உட்கார்ந்துட்டேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. நீ எதுவுமே, உனக்காக யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க, உனக்காக யாருமே காத்து கிடக்க மாட்டாங்க. நீ கொஞ்ச நாள் தாண்டி நீ ரொம்ப வருத்தப்படுவ. அதனால இன்றைக்கு தூசியை உதறிவிட்டு நீ எழுந்திரு. அந்த தேவையற்ற காரணத்தை உதறி தள்ளி விட்டு எழுந்திரு. கர்த்தர் உன்னை எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த 42வது நாள் பிரேயர்ல கர்த்தர் சொல்றார், காரணமே இல்லாத அந்த காரியத்தை வைத்து நீ கீழே உட்கார்ந்துராத. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் மிகவும் பெரியது. காலால்குள்ளே ஓடும்படியாக அல்ல, குதிரைகளையோடு ஓடும்படியாய் கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் அழைத்திருக்கிறார். கைகளை தட்டி நீங்கள் சொல்லுகிற இந்த காரணம் ஒரு வேல்யூவான காரணம் இல்லை. இந்த காரணத்தை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். என்னை எழுப்புகிற கர்த்தர், என்னை நிறுத்துகிற கர்த்தர். ஹalleluya. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பாடுவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஓ ஹalleluya. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லு. கடல் மீது நடந்தீரையா, சர்வ வல்லவர். கைகளை மேல தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹalleluya. ஒரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க உள்ளான வாழ்க்கையில நீங்க முடமாய் இருப்பதற்கு நீங்க விரும்பவே கூடாது. ஆமென். மோசே ஆண்டவரிடத்துல சொல்லும்போது 1000 காரணத்தை சொல்றாரு. நீ வா மோசே, நான் உன்னை ஜனங்களுக்காக தெரிந்து கொண்டேன்னு சொல்லும்போது நான் திக்குவாயின்றாரு, நான் மந்தனா உள்ளவன்றாரு. அவங்கெல்லாம் என்னை ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. நான் அவங்கள்ட்ட போய் நீர் யார் அப்படி என்ன அனுப்பி விட்டான்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னு சொல்றாரு. ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஆன்சர் கொடுக்குறாரு. நான் யாருன்னு கேட்டா நீ சொல்லு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நீ அதை சொல்லு. இல்லை எனக்கு திக்குவாயின்னு சொன்ன உடனே நாவை உண்டாக்குனவர் யார், ஊமையும் செவிடனையும் பேச வச்சது யார், கர்த்தராகிய நான் அல்லவோ. அப்படின்னா அவன் ஒவ்வொரு காரணத்தையா சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எழும்பாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் இல்ல. இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றார், பிரதர் நீங்க எழும்பாம இருப்பதற்கு, நீங்க முடங்கி போய் படுத்து கிடக்கிறதுக்கு, நீங்க உள்ளத்துக்குள்ள எழும்பாம முடங்கின ஒரு காரியம் இருப்பதற்கு நீங்க சொல்ற ஒரு ரீசன்
நீங்க சொல்லுகிற காரணம் வந்து ஒரு சரியான காரணம் இல்லை பிரதர், ஒரு சரியான காரணம் இல்லை. இந்த காரணத்தை வச்சு நீங்க முடங்கி படுக்க முடியாது. இந்த காரணம் அது ரொம்ப வீக்கானது, அது எல்லாருக்கும் இருக்கிறது தான், அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது கடந்து வர்றதுதான். அது ஒரு காரணமே கிடையாது. இது இருக்கத்தான் செய்யும், இந்த சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும். ஆனா இதன் மத்தியிலையும் நீங்க எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, முடமாய் அல்ல, நான் பலத்தோட தேவன் எனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை, என் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவதற்கு நான் போராடுவேன். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? உங்க கை ஒரு விஷயம், இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். நான் நம்புறேன் இதுல இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கணும்னு நான் வந்து வாஞ்சையா இருக்கிறேன். இந்த பிரசங்கத்தை ஆரம்பிச்சதுல இருந்து நான் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் நான் ஜெபம் பண்றேன். எதுக்கு ஜெபம் பண்றேன்னா, உங்க மேல இவ்வளோ பெரிய திட்டத்தை கர்த்தர் வைக்கும் போது நீங்க எப்படி இழந்து போகலாம் பாருங்க. என் மேல ஆண்டவர் இவ்வளோ பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. என் மேல இவ்வளோ பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னு எங்க அம்மா அப்பா யாருக்குமே தெரியல. இன்னைக்கு நான் யோசிக்கும் போது நினைக்கிறேன், கர்த்தர் என் மேல இவ்வளோ பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருந்திருக்கிறாரு. என் மேல இந்த திட்டத்தை கர்த்தர் வைக்க முடியுமானால் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் நான் சொல்லுவேன், கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை உங்க மேல வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உங்க மேல ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. உங்க பெற்றோர்கள் நினைச்சதை விட பெரிய திட்டத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறாரு. நீங்க யோசிக்கிறத விட கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இனி இருக்கிற நாட்களிலே பெரிய திட்டம் உங்கள் மூலமாய் செயல்பட போகிறது. ஆனா நம்முடைய திட்டங்களை நிறைவேற்ற விடாதபடி பிசாசு கொண்டு வருகிற மிகப்பெரிய முயற்சி என்னன்னா, நம்மை முடமாக்குகிறான். சோ நம்பர் 1, இன்னைக்கு நம்ம ஜெயிக்க வேண்டிய முதல் முடம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் ஒன்று சொல்றேன், இனி எந்த காரணத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா சொல்ல மாட்டேன். எனக்கு இருக்கிற நான் சொல்ற காரணம் கண்டிப்பாக அது என்ன இல்லைன்னா, நான் எழும்பாதபடிக்கு அது ஒரு காரணம் இல்லை. எத்தனையோ பேர் இதை விட பெரிய பெரிய போராட்டத்திலிருந்து அவங்க எழும்பி இன்னைக்கு கர்த்தருக்காக உலகத்துல பெரிய சாதனைகளை சாதிக்கிறார்கள். எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இந்த காரியத்திற்காக இல்ல ஆண்டவரே, இன்னைக்கு நீர் எனக்காக தான் கர்த்தர் பேசுகிறேன். பிரதர், இனி எத்தனை நாளைக்கு பிரதர் இந்த காரணத்தை சொல்லிட்டு நீங்க உட்கார போறீங்க? சிஸ்டர், இனி எத்தனை நாளைக்கு இந்த காரணத்தை சொல்லிட்டு நீங்க உட்கார போறீங்க? இனி எத்தனை நாளைக்கு சொல்லுவீங்க? அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தர் தத்ரூபமாய் சிலரிடத்துல கேட்கிறார். இனி எத்தனை நாளுக்கு நீ இந்த காரியத்தை சொல்லி உட்கார முடியும்? நீ எழும்பாததுக்கு எத்தனை நாள் இந்த ரீசனை நீ சொல்ல முடியும்? நீங்கள் வளராததுக்கு எத்தனை நாள் இந்த ரீசனை சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தட்டி எழுப்புங்க. இன்னைக்கு எனக்கான வார்த்தைகள் தான் கடந்து வருகிறது. ஆண்டவரே, இதிலிருந்து கர்த்தர் என்ன வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சியை எடுங்க ஆண்டவரே. நீங்க சொல்லுங்க சத்தமா, நல்ல இப்பவே அந்த உற்சாகம் உங்களுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். அந்த தைரியத்தை கர்த்தர் உங்க மேல ஊற்றணும். நீங்க நல்லா ஜபிக்க அந்த பிரசன்னம் உங்க மேல கர்த்தர் உங்களோட பேசி இருப்பார். ஆனால் நீங்க இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். காரணமே இல்லாத காரணங்கள் தான் சில நேரத்தில் நம்மை முடமாக்கி கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுது, 38 வருடமாய் வியாதியா இருக்கிறாரு. 38 வருடமா வியாதியா இருக்கிற அந்த மனுஷன் பெதஸ்தா குளத்தருகே படுத்து கிடக்கிறார். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், என்னப்பா கதை அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்றான்னா, என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. ஆனா என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லைன்றதோட முடிக்காம அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் போவதற்குள்ளே வேறொருவன், நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன். பிரதர், சிஸ்டர், இந்த ஒரே ஒரு வேர்டு தான் பிரதர், இந்த ஒரு வார்த்தை தான் அந்த மனுஷனை அவ்வளவு தூரத்தில் இருந்த ஆண்டவரை அவனுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிற்க வச்சது. என்ன தெரியுமா? இந்த ஒரு வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தில் சொன்ன இந்த ஒரு வார்த்தை.
இந்த ஒரு வார்த்தைக்காக தான் கர்த்தர் அவன் முன்னாடி வந்து நின்னாரு. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் ஆண்டவர் அவன் ஒரே ஒருத்தனுக்காக அற்புதம் செஞ்சுட்டு போயிட்டார். வேற அத்தனை பேர் அந்த குளத்தின் கரையில ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அந்த ஆயிரக்கணக்கான பேர்ல இவனுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் ஆண்டவர் நேரடியா வந்து அற்புதத்தை கொடுத்தாரு. வேற எல்லாருக்குமே குளம் கலக்க போகும்போது அற்புதத்தை பெற்றுட்டு போங்கப்பா. ஏன் தெரியுமா? இந்த மனுஷன் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் வந்து எனக்கு முந்தி என்ன பண்றான் அப்படின்னா, குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் முந்தி இறங்கி விடுகிறான். அப்படின்னா தன்னுடைய ஊனத்தை காரணம் காமிச்சு, தன்னுடைய பலவீனத்தை காரணம் காமிச்சு அதுலயே படுத்து கிடக்கல. என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னா, இல்லை நான் வந்து அதெல்லாம் காரணம் காமிச்சு நான் படுத்து கிடக்க மாட்டேன், நான் ட்ரை பண்ணுவேன் சொல்லி கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லாவிட்டாலும் குளம் கலக்கப்படும் போது தனக்கு இருந்த பலத்துல உருண்டோ பெரண்டோ தாவியோ தவிழ்ந்தோ எங்க வரைக்கும் போறார் அப்படின்னு சொன்னா, அந்த குளத்தினுடைய கரை வரைக்கும் போகிறதை கர்த்தர் பார்த்தார். இன்னைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் ரொம்ப தெளிவா கர்த்தர் பேசுறாரு, இல்ல நீ எழும்பிதான் ஆகணும், நீங்க எழும்பிதான் ஆகணும். இது ஒரு சாதாரணமான பிரச்சனை, இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இது சத்துரு உங்களுக்கு வைக்கிற ஒரு பெரிய கண்ணி. இதன் மத்தியிலையும் ஆண்டவருக்கு சாட்சியாய் மாற முடியும். இதன் மத்தியிலையும் பெரிய காரியத்தை நீங்க செய்ய முடியும். இதன் மத்தியிலையும் எழும்பி நீங்க சிலம்பம் பண்ண முடியும். இவ்வளவு பெரிய சூழ்நிலையிலையும் ஆண்டவர் உங்களை நிறுத்த முடியும். கர்த்தர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். சொல்லுங்க, இயேசு பெரியவர். ஒரு 10 டைம் சொல்லுங்க, இயேசு பெரியவர். காரணமே இல்லாத ஒன்றை நான் காரணம் காமிச்சிட்டு நான் அமைதியா இருக்க மாட்டேன் ஏசப்பா, என்னை எழுப்புங்க ஏசப்பா, நான் ஏதோ ஒன்ன சொல்லி நான் அப்படி உட்கார மாட்டேன் ஏசப்பா. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள எப்படி வரும்னு நான் வாஞ்சியா இருக்கிறேன். நீங்க கேட்க தான் கர்த்தர் தருவாரு. சிஸ்டர், நீங்க எழும்பித்தான் ஆகணும் சிஸ்டர். கர்த்தர் உங்களை எழுப்பி விட்டுறணும் சிஸ்டர், தைரியப்படுத்தணும் சிஸ்டர். ஏன் அப்படின்னா, நீங்களே மௌனமா இருந்தா, நீங்களே கட்டப்பட்டு கிடந்தா, நீங்களே முடமாக்கப்பட்டு கிடந்தா, வாலிப தம்பி தங்கச்சி, உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் எவ்வளவு பெருசு. நீயே முடமாக்கப்பட்டு கிடந்தா, ஆமேன், சிலம்பம் பண்ண வேண்டிய நீயே படுத்து கிடந்தா, எப்படி நீ இப்படி இருந்தா எப்படி? இல்ல, கர்த்தரிடத்துல அந்த ஆவியினுடைய வரத்தை கேளுங்க சத்தமா. ஹல்லேலூயா. கேளுங்க தங்கச்சி, உன்னை பார்த்து தான் ஆண்டவர் பேசுறாரு. தம்பி, உன்னை பார்த்து தான் ஆண்டவர் பேசுறாரு. உன்னை இப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. உங்களை குற்றுயிராய் விட்டுட்டு போறதுக்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. உன் காயத்தை ஆண்டவர் கட்டணும்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு தைலம் பூசணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு. ஆமென். உங்களை திரும்ப கர்த்தர் நிறுத்தணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு. நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா சொல்லுங்க, ஏசப்பாட்டா, நான் எழும்புற ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போ சந்ததி பெருகும். ஹல்லேலூயா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பாடுவோம். பூமியின் தூளை போ சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, சொன்னதை செய்யும் என்னை கைவிடவே மாட்டீ. ஹல்லேலூயா. கைவிடவே கைகளை மேல வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் வாசல் ஏசையா, ஏசையா.
இரண்டாவதாக ஒரு காரியத்தை வேகமாய் நம்ம வாசிக்க போறோம். இந்த சத்ருவான சாத்தான் வந்து சிலரை முடமாக்கி இருக்கிறான். அப்படின்னா வெளி தோற்றத்திற்கு அல்ல, உள்ளுக்குள்ள சிலர் முடமா கிடக்குறாங்க. அந்த முடத்திலிருந்து நம்ம வெளியே வரணும். நம்பர் 2 வாசிக்கலாம். ஆமென். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை வாசிக்கும் போது, அவனுடைய குமாரர் குமாரத்தியர் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். அல்லேலூயா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இந்த செய்தியை கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உண்மைதானே? உண்மைதானே? நான் ரொம்ப வந்து அப்படியே ஒரு ஆதங்கத்தோட தான் இந்த பிரசங்கத்தை நான் பண்றேன். ஒரு ஆதங்கத்தோட தான் பிரசங்கத்தை பண்றேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸா நான் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனா ஒவ்வொரு டைமும் இந்த பிரசங்கத்தை வந்து நான் பண்ணும்போது வந்து ரொம்ப ஜபத்தோட ரொம்ப ஆசையோட நான் பண்றேன். ஏன் அப்படின்னா, நீங்க 5 பேர் எழும்பிட்டீங்கன்னா போதும், நீங்க 1000 பேர் இந்த இடத்துல நீங்க எழும்பிட்டீங்கன்னா போதும், இந்த தேசமே கர்த்தருக்கு சொந்தமா மாறிடும். ஆமென். அதனால முடங்கி கிடக்கவே முடியாது, நம்ம முடங்கி கிடக்கவே முடியாது. இந்த இடத்துல வேதம் சொல்லுது, கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகள் வந்து யாக்கோபு இந்த இடத்துல முடங்கி போய் கிடக்கிறாரு. எல்லாமே போயிடுச்சு அவருக்கு. இவர் யார் அப்படின்னு சொன்னா, அதான் யாக்கோபா இருந்த இந்த மனுஷனை கர்த்தர் இஸ்ரவேலா மாத்தி கர்த்தர் யசூரனா மாத்திரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன் இவர் மூலமா தான் ஆண்டவர் வந்து 12 கோத்திரங்களுக்கு இவர் தகப்பனாய் கர்த்தர் ஆண்டவர் அவனை ஆசீர்வாதம் பண்ணாரு. இந்த பிள்ளைய ஆண்டவர் கொண்டு வந்த பாதைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான பாதை. அவர் வந்து தன்னுடைய வீட்டை விட்டு கடந்து வருகிறார். தகப்பனாரும் தாயோருடன் இருந்தவர். ஆண்டவர் அவரை பராமரித்து பாதுகாத்து மாமனாருடைய வீட்டில் அந்த மாமனாருடைய கை இவன் மேலே படாதபடி இவ்வளவு ஆண்டவர் அற்புதமாக நடத்தி இருக்கிறார். ஆனால் வர வழியில் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், யோசேப்பை தன்னுடைய சகோதரர் எல்லாரும் வந்து அவனை பார்த்து அவனை கொண்டு போட்டோன்ற மாதிரி ஒரு செய்தியை தன்னுடைய தகப்பனாரிடத்தில் கொடுக்குறாங்க. இந்த சிச்சுவேஷன் வந்து மோசமானது தான், எனக்கு தெரியுது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. தான் நேசித்த ஒரு பிள்ளைய வந்து இப்பொழுது வந்து தன்னுடைய தகப்பனார் வந்து பறி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரி, ஆனா எத்தனை நாளைக்கு சரி பரவாயில்ல, 1 மாசம் ஆச்சு, 40 நாட்கள் அவர் பிள்ளைக்காக துக்கம் கொண்டாடினது. 40 நாட்கள் த மோஸ்ட் துக்கம் கொண்டாடினது வேதத்துல 40 நாட்கள் மோசைக்காக. அதுக்கு அதிகமா யாருக்கும் துக்கம் கொண்டாடல. சரி, ஓகே, 40 நாள் முடிஞ்சிருச்சு, அடுத்த வேலையை பாருங்க. அடுத்து பிள்ளைங்க இருக்கிறாங்க, அடுத்து பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, அடுத்து உங்க கையில பொறுப்பு நிறைய இருக்குது, அடுத்து நீங்க செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுவிட்டு வேதம் சொல்லுது, அவனுடைய குமாரர் குமாரத்திகள் வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்திற்கு இறங்குவேன் என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக பிசாசு வந்து சில மனிதர்களை எதுல முடமாக்கி வச்சிருக்கிறான்னா, இந்த மாதிரி தான். ஏதாவது ஒரு காரியத்துல ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ இதுல காம்ப்ரமைஸ் ஆகி போயிரு, நீ இதுல ஒப்பு கொடுத்து போயிரு, நீ இதுல மன்னிச்சு போயிரு, இந்த விஷயத்தை நீ மறந்துரு, இந்த விஷயத்துல இருந்து நீ வெளியே வா. அவனும் மனுஷன்தான், அவளும் மனுஷிதான், அதுவும் ஒரு சூழ்நிலை தான். நீ எத்தனை நாள் தான் அதை நினைச்சிட்டு இருப்ப? நீ எத்தனை மாதங்கள் அதை நினைச்சிட்டு இருப்ப? அந்த தோல்வியை நீ எத்தனை நாள் தான் கொண்டு ஓடுவ? அந்த நம்பிக்கை துரோகத்தை நீ எத்தனை நாள் தான் யோசிச்சே இருப்ப? சரி, போச்சு, அவ்வளவுதான், நடந்துருச்சு, நீ என்ன பண்ண முடியும்? வந்துருச்சு, நீ என்ன பண்ண முடியும்? அப்படின்ற காரியத்தை ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல பேசும்போது அதையே நினைச்சிட்டு இல்ல இல்ல எனக்கு அவ்வளவுதான் வாழ்க்கை, எனக்கு அவ்வளவுதான் லைஃப், இவனே என்னை ஏமாத்திட்டானே, இவளே என்னை ஏமாத்திட்டாளே, இந்த கணவனாரே எனக்கு துரோகம் பண்ணாரே, இந்த மனைவி எனக்கு துரோகம் பண்ணாங்களே, இனி வந்து நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு இன்சிடென்ட்,
உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு தோல்வி, உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு பிரச்சனை, ஏதாவது நீங்க ரொம்ப நம்பி ஏமாந்து போன ஏதாவது ஒண்ணு உங்க மனசை ரொம்ப ஆழ்த்தி, ஒருவேளை நீங்க செய்ய வேண்டிய எதையுமே செய்யாம உங்களை முடமாக்கி படுத்து வைக்குமானால், உங்களை முடமாக்கி கொண்டு உட்கார வைக்குமானால், இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட அவர் இடைபடுகிறார். இல்ல, கடந்ததை நினைத்து கலங்க வேண்டாம், நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்காக கர்த்தர் செய்கிறார். யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் நேருக்கு நேர் கர்த்தர் பேசுறாரு. சிஸ்டர், இது உங்களுக்கான வார்த்தை தான் சிஸ்டர். பிரதர், இது உங்களுக்காக வார்த்தை தான் பிரதர். எத்தனை நாள் தான் அந்த காரியத்திற்காக முடமாக்கிட்டு இருப்பீங்க? நீங்க எத்தனை நாள் தான் அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்க? எத்தனை நாள் தான் அந்த நம்பிக்கை துரோகத்தை நீங்க மனதில் வச்சு நீங்க வெதும்பி வெதும்பி எத்தனை நாள் தான் நிப்பி, எத்தனை நாள் தான் இருக்கிறது? இல்ல, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. தாவீது தான் இதுல ரொம்ப சரியான ஆள். தாவீது, நான் பிள்ளையினிடத்திற்கு போவேனே அல்லாமல் பிள்ளை என்னிடத்திற்கு திரும்பி வராது. அவன் அவனுடைய ஜெப அறையை விட்டு வெளியே வந்து குளிச்சு சாப்பாடை முன்னாடி கேட்டு சாப்பிட்டு தன்னுடைய வேலைக்கு இறங்கி போனான். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு விஷயத்தினால, நடக்காத ஒரு விஷயத்தினால, அப்படின்னா இனி கிடைக்காத ஒரு விஷயத்தினால நான் என்ன பண்ண போறது இல்லைன்னா, நான் முடங்கி படுத்து கிடக்க போறது. சத்தமா சொல்லுங்க. அவர்கிட்ட தான் அந்த குணம் நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சிச்சு இல்ல, அவர் தான் மாறிட்டாருன்னு தெரியுது இல்ல, அந்த மனுஷி தான் மாறிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு இல்ல, சரி அவங்க இவ்வளவுதான் அவங்களுடைய அன்புன்னு தெரிஞ்சிச்சு இல்ல. அதுக்கப்புறமும் திரும்பவும் அது எனக்கு கிடைக்காம நான் ஒன்றும் பண்ண முடியாது, அது இருந்தாதான் நான் ஜெயிச்சிருவேன், அது இருந்தாதான் நான் ஊழியம் செய்வேன், அது இருந்தாதான் என்னால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும்ன்றது ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகே இல்லை. நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கமும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கமும் எனக்கு தெரியும். நான் எந்த இடத்திலே இருந்தாலும் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் எழும்புவேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் எழும்புவேன். சொல்லுங்க ஏசப்பாட்ட, நீர் என் மேல என்ன திட்டம் வச்சிருக்கிறீரோ அந்த திட்டம் என் மூலமா நிறைவேறும், கண்டிப்பா நிறைவேறும். நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்களுக்கு சாட்சியா நிப்பேன் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்களுடைய வாயை திறந்து சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, நான் சாட்சியா நிப்பேன் சாமி, உங்களுக்கு நான் சாட்சியா நிப்பேன். நான் உங்களை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாய மாட்டேன். நீர் என் மேல என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்களோ அதை நிறைவேற்றுறதுக்கு நான் போராடுவேன், நான் சாட்சியா வாழுவேன். நீர் என்னை எழுப்புகிறத நான் பார்ப்பேன் ஆண்டவரே. சுத்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர்கள் ஆச்சரியப்படுற அளவிற்கு நான் சோர்ந்து போக மாட்டேன். நீர் என்னை எழுப்பணும். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நான் திரும்பி எழும்புவேன். திரும்பி கர்த்தர் நீர் என்னை எழுப்பணும். நான் ஒரு பெரிய வெற்றியை அடையாம இந்த தேசத்தை விட்டு நான் போக கூடாது. என் மேல நீ வச்சிருக்கிற திட்டம் ஒண்ணு கூட ஆண்டவரே நிறைவேறாமல் போக கூடாது. அத்தனையும் நான் நிறைவேற்றணும், அத்தனையும் நிறைவேற்றணும். அப்பொழுது அதற்கு இப்பொழுது ஒரு பலன், இப்பொழுது ஒரு பலன் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மேல், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த பலன் கடந்து வருவதாக. கரங்களை தட்டி முழு பலத்தோடு செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துகிற கர்த்தர், என்னை கனப்படுத்துகிற கர்த்தர் தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையிலும் அவர் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல, என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே, தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. பாடுவோம், என்னை கனப்படுத்துவே, தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. பாடோ, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே. கைகளை மேல தட்டி ஏ பெத்தே பாடோ,
வம்சங்கள் எனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. ஆசீர்வதிக்கப்படும். விசுவாசத்தோடு பாடும். வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் மழவும் என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் மழவும் என்னை கைவிடவே மாட்டீ. சொல்லுவோம் ஏ பெத்தே வானத்தின் வாசல் ஏ செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல் ஏ பெத்தே நீங்க முடமாக்கப்பட்டிருக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்க முடமாக்கப்பட்டிருக்கிறது நம்பர் 2, இந்த வசனத்துல வாசிச்சது போல ஒருவேளை ஒரு காரியத்தை குறித்து உங்களால காம்ப்ரமைஸே ஆக முடியாம, ஒரு காரியத்தை குறித்து நீங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லவே முடியாம, இனியும் எத்தனை நாள் அப்படின்னு யோசிக்காம நீங்க அதுலயே திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி வருவீர்களே. ஆனால் அந்த காரியத்திலேயே அந்த எண்ணத்திலேயே சுற்றி சுற்றி வருவீங்கன்னா நஷ்டப்படுறது யார் அப்படின்னு சொன்னா, நஷ்டப்படுறது யாரு? நஷ்டப்படுறது நம்ம தான் நஷ்டப்படுவோம். நம்மளால இது பிசாசனுடைய பெரிய தந்திரம். இது பெரிய தந்திரம். சிலரை எப்படி அவன் எப்படி முடங்க பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான். சில காரியத்தில் அவங்களால ரெடியே ஆக முடியாது. ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினால ரெடியாக முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. எந்த காரியத்திலையும் நீங்க இதுல அவ்வளவுதான். யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து முடிஞ்சிட்டான் இவன், இதுக்கு மேல இவன் எழும்பவே மாட்டான் அப்படின்னு சொல்லி உலகத்துல இருக்கிற எத்தனை பேரை குறிச்சு வேணாலும் அவங்க கெஸ் பண்ணலாம். ஆனா உங்களையும் என்னையும் குறிச்சு அவங்க கண்டிப்பா அப்படி கெஸ் பண்ண கூடாது. ஆமேன். ஏசேக்கினுடைய துறவை தூத்து போடும்போது இனி எங்க இவன் அடுத்த துறவு தோண்ட போறான்னு தான் நினைச்சாங்க. ஆனா ஈசாக்கு அடுத்த துறவு தோண்டானா இல்லையா? சித்தனாவிலையும் அவனுக்கு துறவை மூடி போடும்போது சரி இனி இவன் எதை தோண்ட போறான் அப்படித்தானே நினைச்சாங்க. ரகபோத்தை அவர் தொடர்னாரா இல்லையா? ரகபோத்தோட அவர் நிறுத்தல. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் பிசாசு உங்களையும் என்னையும் முடமாக்குறதற்கு என்ன சூழ்நிலை உங்களுக்குள்ள கொண்டு வந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு பெலன் மட்டும் தாருங்க. தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். மோசே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளை யோசேப்பு தன்னை திடப்படுத்தி கொண்டான். இதே ஃபீல் தான் யாருக்கும் இருந்துச்சுன்னா யோசேப்புக்கும் இருந்துச்சு. அப்பா எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாரோ அதே அளவுக்கு பிள்ளை வருத்தப்பட்டுச்சு. ஏன்னா அவன் ரொம்ப நேசிச்ச குமாரன். பலவரன் அங்கேயே அவங்க அப்பா வாங்கி கொடுப்பாரு. ஆனா யோசேப்பு அந்த இடத்துல முடமாக்கப்பட்டு கிடக்கல. சரி பரவாயில்ல, நமக்கு அப்படி மாதிரி ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் அனுமதிச்சாரு, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இப்போ என்ன இருக்குதோ அதை பண்ணுவோம், இப்போ என்ன இருக்குதோ செய்வோம். அந்த மனப்பக்குவம் இருந்ததுனால கர்த்தர் சிலர் இடத்துல ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா தீர்க்க தரிசனமா பேசுறாரு. உங்க மேல இருக்கிற தரிசனத்தை பிசாசு மூட பண்ணி உங்களை முடமாக்கிட்டான். சீயோன் குமாரத்தியே, அந்த கசப்புகளை மறந்து விடு. அதை இருதயத்திலிருந்து இப்ப தூக்கி போட்டுருங்க. அந்த வருத்தத்தை இப்ப இருதயத்திலிருந்து தூக்கி போட்டுருங்க. அந்த கசப்பான அனுபவத்தை இப்போ உங்க மனசுல இருந்து தூக்கி போட்டுருங்க. அந்த நஷ்டத்தை இப்போ உங்க மனசுல இருந்து தூக்கி போட்டுருங்க. அந்த அவமானமான அந்த காரியத்தை இப்போ உங்க மனசுல இருந்து தூக்கி போட்டுருங்க. அது எத்தனை வருஷமா தொடர்ந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு தூக்கி போட்டுருங்க. அது வேண்டாம். அது ஒரு கசப்பான காரியம். கர்த்தர் சொல்றாரு, அது உன் வாழ்க்கையில வந்த ஒரு சின்ன ஒரு கசடு, அது ஒரு அழுக்கு. அதை தொடச்சு போட்டுட்டு அடுத்த காலடி எடுத்து வச்சிரு. ஆமேன். அந்த காரியத்திலே நீ எந்த காரியத்திலே பாதிக்கப்பட்டாயோ அந்த காரியத்தை குறித்து
சாட்சியாய் நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சின்ன வாலிப தம்பிகள் தங்கச்சிகள், இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, உங்க சின்ன வயசுல ஏதோ ஒன்று உங்களுக்கு நடந்திருக்கலாம். உங்களுடைய அறியாம வயதுல ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். இப்போ உங்களுடைய அறியாத வயதுல, இல்லை நீங்க படிக்கிற வயதுல அது ஏன் நடந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. சில நேரத்தில் வந்து நீங்க சில சூழ்நிலையின் நிமித்தமா நீங்க அப்படி மாட்டி இருக்கலாம், சிக்கி இருக்கலாம், யாராவது ஒருத்தருடைய கையில சிக்கி இருக்கலாம், ஏதோ ஒரு நபர் உங்களை தப்பா நடத்தி இருக்கலாம். ஆனா எத்தனை நாள் நீங்க அதையே நினைச்சிட்டு இருப்பீங்க? எத்தனை நாள் அதையே நினைச்சிட்டு இருக்க முடியும்? அதனால என்ன லாபம்? அதனால யாரோ ஒருத்தருடைய இருதயத்துல காயம் இருக்குதா? பொதுவா வந்து இந்த அபியூஸ் பண்றாங்கல்ல, இத நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அபியூஸ் அப்படின்றது வந்து இந்த உலகத்துல வந்து நிறைய இடத்துல நடந்துட்டே இருக்குது. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சின்ன வயசுல கிட்டத்தட்ட 90% பேர் வந்து நம்ம ஏதோ ஒரு விதத்துல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிட்டு வந்தவங்க தான். ஒரு சின்ன சீண்டல்கள், ஒரு சின்ன வார்த்தையை பேசுறது, சிறிய பார்வை, இது எல்லாருமே மோஸ்ட்லி வந்து 90% பேர் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு நபருடைய பார்வையோ பேச்சோ அவர்களுடைய தொடுதலோ, ஒரு சின்ன பெருசா நமக்கு எக்ஸ்ட்ரீமா போகாட்டாலும் ஒரு சின்ன அஃபியூஸ் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்திருக்குது. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நடந்திருக்குது. சிலருடைய வாழ்க்கையில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நடந்திருக்குது. ஆனா இப்போ ஒரு காலத்துல அது நடந்துருச்சு. அதை வந்து மனசுலயே நம்ம வச்சு நம்ம யோசிச்சு, என்னை இப்படி பண்ணிட்டாங்க, என்னை இப்படி பண்ணிட்டாங்க, என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க, என்னை இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. பாருங்க, சில கேர்ள்ஸுக்கு வந்து பாருங்க எந்த திருமணமே பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, அவங்க சின்ன வயசுல அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் எந்த ஆண் பிள்ளைகளையுமே அவங்களால நம்பவே முடியாது. எல்லா ஆண்களை பார்க்கும்போதும் அவங்களுக்கு என்னவா தெரியும்னா, முரடானவங்க, மோசமானவங்க அப்படின்னு. அப்பா, ஒருவேளை அப்பா வந்து அப்படி இருப்பாரு. ஒரு கொடுமையான அப்பாவா இருந்தாருன்னு வச்சுங்களேன், அடிக்கிற அப்பாவா இருந்தாருன்னு வச்சுங்களேன், உடனே பிள்ளைகளுடைய இருதயத்தில் இது பதிஞ்சிடும். ஐயோ, எல்லா ஆண்களும் அப்படிதான், நம்ம அப்பா மாதிரி தான் இருப்பாங்க, அப்ப நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாம் யோசிப்பாங்க. இல்ல அவங்களுக்கு அமைஞ்ச ஒருவேளை கணவனார் வந்து அப்படி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன நினைப்பாங்க தெரியுமா, எல்லா ஆண்களும் அப்படிதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அப்படி கிடையாது. எல்லா ஆண்களும் அப்படி இல்லை, எல்லா பெண்களும், சொல்லுங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம இந்த எங்கேயோ நடந்த ஒன்றை வச்சுட்டு, ஏதோ ஒன்று நடந்த வச்சுட்டு எல்லாரையும் அப்படியே தப்பா பார்க்குற குணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. எல்லாரும் அப்படிதான் இருக்கு. சிலருக்கு அப்படிதான் மனசுல, பெண்களே அப்படிதான், பெண்களா இருந்தா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம நடத்துக்கிற விதத்துல தான் இருக்குது. நம்ம நடத்துகிற விதத்துல தான் இருக்குது. அதனால அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியத்துல ரொம்ப தாக்கப்பட்டு, இருதய அளவில் பாதிக்கப்பட்டு, சில காரியத்துல வெளியவே வர முடியாம முடமாக்கி, நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள போனேன், இல்ல நீங்களே அந்த தவறுக்காக நீங்களே ஒருவேளை உங்கள் நிமித்தமாவே அந்த தவறு நடந்திருக்கலாம், நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு யாராவது ஒருத்தர் ரொம்ப உடஞ்சு போய் ஃபீல் பண்ணுவீங்கன்னா, இல்ல கர்த்தர் சொல்றார், அதெல்லாத்தையும் மறந்துட்டு, அதெல்லாம் மறந்துட்டு கர்த்தர் உங்களை திரும்பவும் கையை பிடிச்சு தூக்கி, அந்த மேவிபேசேத் மாதிரி கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த போறாரு. நீ அரண்மனையில உட்கார்றதற்காக தான் அழைக்கப்பட்டாய். உன்னுடைய நீங்க பிறக்கிற டைம்ல தலையெழுத்துல நீ அரண்மனை வாசி அப்படின்னு தலையில எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு இடையில என்ன நடந்தாலும் கர்த்தர் மறுபடியும் உன்னுடைய கடைசி நாட்களை, உன்னுடைய வாலிப நாட்களை அரண்மனையில தான் கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். அரண்மனையில தான் கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். மறுபடியும் மேவிபேசேத்தை கர்த்தர் அரண்மனையிலே கொண்டு வந்தது உண்மையானால், நம்மை மறுபடியும் கர்த்தர் தட்டி எழுப்பி உங்களை அரண்மனையில கர்த்தர் கொண்டு வருவார். உங்களுடைய எல்லா முடத்தன்மைகளையும் கர்த்தர் மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கடைசியாக ஒன்றை வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 13, 14, ஆமென், 15வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவையாய் இருக்க நான் பிள்ளை பெறுவது
மெய்யோ என்று சொல்லுவானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர் இல்லை, நீ நகைத்தாய் என்றார். ஆமென். கவனிங்க, இந்த இடத்துல சாராளை குறித்து வேதம் சொல்லுது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க ஆல்ரெடி தன்னுடைய இருதயம் இவங்களுக்கு முடமாக்கப்பட்டுருச்சு. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு, அந்த வாக்குத்தத்தம் நடக்கல. ரொம்ப காலம் அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்ப நாட்கள் தாண்டிருச்சு. இப்ப தூதர்கள் அங்க வர்றவங்க எங்க வந்துட்டாங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப சொல்றாங்க, உற்பவ கால திட்டத்தில் சாராளுடைய கையில என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தை இருக்கும்னு சொன்ன உடனே இந்த சாரா என்ன பண்றாங்கன்னா ரூமுக்குள்ள போயிட்டு கெக்கேன்னு சிரிக்கிறாங்க. விசுவாசிகளின் தாய், அவங்களுக்கு ரொம்ப சிரிப்பு வருது. அப்படின்னா கிண்டல் பண்றாங்க. யார? தூதர்களை சிரிச்சு கிண்டல் பண்றாங்க. என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? என்னத்தை என்ன பேசிட்டு இருக்காங்க? சோற தின்னீங்களா? கிளம்பிட வேண்டியது தானே. வந்தாச்சா? வந்த வேலையை முடிச்சுட்டு போக வேண்டியது தானே. இது என்ன பேச்சு? இப்போ இனி போய் எனக்கு குழந்தை பிறக்குமாமா, நான் குழந்தைய சுமப்பானாமா, இது என்ன விளையாட்டா? இது என்ன தேவையில்லாத பேச்சு அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க உள்ளுக்குள்ள. உடனே தூதர்கள் சொல்றாங்க, நீ சிரிக்கிறது, நீ நகைக்கிறது என்ன? ஆனா என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ள பேசினாலும் வெளியில தூதர்கள் அல்லவா, அது ஆண்டவருடைய தூதர்கள் அல்லவா. உள்ள ஒரு பயம் வருது. இல்ல நான் நகைக்கல, நான் சிரிக்கல, அப்படியெல்லாம் உங்களை கிண்டல் பண்ணி சிரிக்கல. இல்ல, அவங்க ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க, நீ கண்டிப்பா எங்களை கிண்டல் பண்ணி என்ன பண்ண? சிரிச்ச. ஆனா இந்த குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுத்தோம். அவங்களால அதை விசுவாசிக்க முடியாமதுக்கு போனதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க இருதயம் என்ன பண்ணுச்சுன்னா முடமாக்கப்பட்டுருச்சு. எதனால அவங்களுக்கு முடமாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, ரொம்ப காலம் ஒரு காரியத்தை குறித்து காலதாமதம் பண்றதுனால, ரொம்ப லேட் ஆகுறதுனால, வெயிட் பண்ணி சோர்ந்து போய் இப்போ அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இனி நடக்காதுன்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. இனி இதுக்கு நடக்க போறதில்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல, நீ எதுக்கு முடமா உட்கார்ந்து இருக்கிற? ஏற்ற காலத்துல நான் நியமித்திருக்கிற காரியத்துல சரியான நேரத்துல அந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, நான் முடமாக்கப்பட்டதுக்கு வேற எந்த ரீசனும் இல்லை பாஸ்டர், எந்த காரணம் இல்லை. ஏன் அப்படின்னா, நான் எதிர்பார்த்து சோர்ந்து போயிட்டேன். நான் காத்திருந்து சோர்ந்து போயிட்டேன். இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனி நடக்கவே நடக்காதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனி அது எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். அவ்வளவுதான். இத்தனை வருஷம் கிடைக்காதா, இனி கிடைக்க போகுது. இத்தனை வருஷம் வராதா, இனி வரப்போகுது அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையிலே காத்திருந்து தோற்று போனவர்கள் ஒருவேளை முடமாக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணது, நீங்க நினைச்சது அது வரும். அது ஏற்ற நேரத்தில் வரும். அது குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கும். அந்த காரியத்தை செய்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்தது உண்மையானால் அந்த காரியம் நடக்க வேண்டிய நேரத்தில் நேர்த்தியா கர்த்தர் நடத்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆனா உங்க டைமை, உங்க காலங்களை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஒரு காரியத்திற்காக காத்திருந்து அந்த காரியத்தையே நினைச்சு அந்த காரியம் நடக்காத உடனே சோர்ந்து போய் முடமாக்கப்படுறதில்லை. அந்த காரியத்தை ஏற்கனவே ஜெபம் பண்ணி நம்ம வச்சுட்டோம், அது பாட்டுக்கு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, அதை என் மனசுலயே வைக்காம அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கட்டும், கர்த்தர் செய்வாருன்னு என் காலடி எடுத்து வைப்பேனே. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதற்காக முடமாகி ஒரு தேவனுடைய பிள்ளை படுத்து கிடக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தில் நான் சொல்றேன், என்னுடைய மனதில் ரொம்ப தாங்கலா இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு டைம் 2005 ஊழியம் ஆரம்பிச்சு, அந்த ஊழியம் ஆரம்பிச்ச அன்னைக்கு த ஃபர்ஸ்ட் டே, முதல் நாள் டெடிகேஷன் ஞாயிற்றுக்கிழமை. அப்படின்னா ஜனவரி மாதம் 30ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 2005 2005 வருஷம்
30ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஸ்துப்பாத்தால் ஸ்ட்ரீட்ல ஒரு வீட்டுக்கு மாடியில் வச்சு த ஃபர்ஸ்ட் டே ப்ரேயர் நடக்குது. முதல் நாள் அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து வெஸ்லியாவுக்கு நிறைய பேர் தெரிஞ்சதுனால இந்த சிஎஸ்ஐ திருச்சபைக்கு போற நிறைய பேர் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 103 பேர் ஃபர்ஸ்ட் டே அட்டென்ட் பண்ணாங்க. ஈவினிங் அந்த ஓப்பனிங்க்கு புது மினிஸ்ட்ரிக்கு. அடுத்த வாரம் சண்டே சர்வீஸுக்கு 3 பேர் தான் வந்தாங்க. இது ஈவினிங் மீட்டிங், அதனால ஒரு 103 பேர் வந்திருந்தாங்க. அந்த 103 பேர் வந்து அது இப்பவும் ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு எல்லா ப்ரேயரும் முடிச்சாச்சு, எல்லாரும் பாஸ்டர்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க. போன உடனே நான், வெஸ்லி ஐயா, அம்மா, அப்புறம் பாஸ்டர் கிங்ஸ்டன், இவங்க எல்லாரும் மாடியில் நின்று எதுக்கு ஜெபம் பண்ணோம் தெரியுமா? த ஃபர்ஸ்ட் டே ஜெபம் பண்ணது எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே, இந்த திருச்சபைக்குன்னு ஒரு சொந்த இடம் கொடுங்கன்னு ஜெபம் பண்ணோம். எப்போ? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச அன்னைக்கு என்னுடைய மனதனுடைய ஒரு ஓரத்தில் வந்து, இப்போ நமக்கு என்ன 3 வருஷம் தான் ஆச்சு இடம் கிடைச்சு, இது வரைக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, என்னதான் இருந்தும் ஒரு இடம். என்னை பார்க்குறவங்க அத்தனை பேரும் நீ இவ்வளோ வேகமாக ஊழியம் செய்றீங்க, இவ்வளோ இது பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான இடம் எங்கே இருக்குது? உங்கள் சர்ச்சு நிலையா நிற்குமா? இது எத்தனை வருஷம் நிற்கும்? எத்தனை வருஷம் இந்த இடத்துல இருப்பீங்க? அடுத்த வருஷம் எத்தனை இடத்துல இருப்பீங்க? எப்படி போகும் உங்கள் கதை அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஆனால் ஒன்று நினைக்கிறேன், இந்த பலிபீடத்திலிருந்து உண்மையாக சொல்கிறேன், இந்த ப்ராசஸுக்காக ஜெபம் பண்ணணும், அதற்கான உபவாசம் இருக்கிறேன். இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. ஆனா இது வாய்க்கல்ல அப்படின்றதுக்காக எந்த ஊழியத்தையுமே ஒரு நாள் கூட தடையாக வச்சதே இல்லை. ஒரு நாள் கூட தடை வச்சதில்லை. எந்த ஊழியத்தையும் நிறுத்தினதில்லை, எந்த ஊழியத்தையும் செய்யாம இருந்ததே இல்லை. ஆண்டவர் கொடுத்த பலத்தின்படி எவ்வளவு செய்ய முடியுமோ, என்னென்ன பண்ண முடியுமோ. ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். நம்ம செய்கிற வரைக்கும் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா நான் நம்புறேன், ஏற்ற காலம் வரும்போது இந்த காரியம், நம்ம வச்ச ஜெபம் தன்னை போல அது நடந்துருச்சு. சோர்ந்து போகாததுனால அதை கொடுக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறதற்கு கர்த்தர். பிரதர், சிஸ்டர், நீங்கள் ஜெபிக்கிற காரியம், நீங்கள் காத்திருக்கிற காரியம் கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை கர்த்தர் சரி செய்து கொண்டிருக்கிறார். அது உங்களுக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அதை உங்களுக்காக கர்த்தர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா நீங்க அந்த காரியம் நடக்காததை நினைச்சு நீங்க சோர்ந்து போய் உட்காராதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. நீ முடமா படுத்திருக்காத. இந்த காரியம் ஒன்று நடக்காதனால நீ முடமா படுத்திருக்காத. கர்த்தராஜ அரண்மனையில் உட்கார வைக்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? Thank you Jesus. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை நடத்துகிற கிறிஸ்து. ஆமென். பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள், என் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். என்னை யாரும் முடமா உட்கார வைக்க முடியாது. என்னை யாரும் கட்டி போட முடியாது. எந்த சூழ்நிலையும் என்னை கட்டி போட முடியாது. என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். என் ராஜா அவர் உயிரோடு இருக்கிறார். என் தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் எழும்புவேன். சத்தமா எல்லாரும் கையை மேல உயர்த்தி ஒரு 5-6 டைம் ஆவது சொல்லுங்க, நான் கர்த்தருக்காக எழும்புவேன். சொல்லுங்க, நான் எந்த சூழ்நிலையில நான் எழும்புவேன். என்ன நடந்தாலும் நான் எழும்புவேன். ஆமென். நான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எதுவும் என்னை உட்கார வைக்க முடியாது. எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. எதுவும் என்னை கட்டி போட முடியாது. எதுவும் என்னை முடமாக்க முடியாது. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. இல்ல உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனம் ஒண்ணு இல்ல 1000 தரிசனத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறாரு. 1000. அதுக்காக தான் கர்த்தர் இந்த திருச்சபைக்கு கொண்டு வந்தாரு. அதற்காக தான் இந்த சத்தத்தை உங்க காதுகளில் கர்த்தர் கேட்க வைக்கிறாரு. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இதெல்லாம் புதுசு இல்ல. இது கர்த்தர் நடத்துகிற பாதை. இது ஆண்டவர் உனக்காய் நியமித்திருக்கிற பாதை. நீ சோர்ந்து போகாத. கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த இடத்துல உட்கார்வதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல. ஆமென். உன்னை தடுத்து நிறுத்துறதுக்கு யாரால் முடியும்? நீ காற்றாற்று வெள்ளம்,
எவ்வளவு பெரிய தடை சுவரையும் பெயர்த்து கொண்டு போகிற அபிஷேகம் உங்க தலை மேல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உன்னை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி வேறு யாருக்கும் இல்லை. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆமென். நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. எல்லாரும் சேர்ந்து பாடும். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பாடும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே கைகளை மேல இது வானத்தின் வாசல் ஏசையா. ஆசீர்வாதத்தின் இது வானத்தின் வாசல் ஏசையா. ஆசீர்வாதத்தின் வாசல். ஹalleluya. பாஸ்டர், இன்னைக்கு நிச்சயமா ஆண்டவர் என் கூட பேசிட்டு தான் இருக்கிறாரு. நான் உண்மையிலே வெளியில பிசிக்கலா நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு கண்ணு நல்லா தெரியுது, நான் நல்லா நடக்கிறேன், நான் நல்லா சாப்பிட்றேன். ஆனா உண்மையிலே எனக்குள்ளேயே ஒரு சோர்வு என்னை ஆட்கொண்டுட்டு இருக்குது. இது வேற யாருக்குமே தெரியாது. நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ரொம்ப ஸ்பீடா இருக்கிற ஒருத்தரை மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. நான் காலையில எந்திரிக்கிறேன், வேலைக்கு போறேன், எல்லாம் பண்றேன். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ இவன் ரொம்ப ஸ்பீடான ஆள் போல அப்படின்னு நினைக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன். நான் உள்ளுக்குள்ள ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கிறேன். நான் உண்மையிலே நான் உள்ள ஒரு முடமா தான் இருக்கிறேன். நானா என்னமோ சாப்பிடணுன்றதுக்காக நான் சாப்பிட்றேன். சரி, நானா வேலைக்கு போகணுமே அப்படின்றதுக்காக நான் போறேன். நம்ம இப்படி இருந்துட முடியாது அப்படின்றதுக்காக நான் போறேன். தர முழு மனசோட நான் போகல. நான் உள்ளுக்குள்ள ரொம்ப முடங்கி நான் படுத்து கிடக்கிறேன். நான் சோர்ந்துட்டேன். ஸோ அப்படின்னு சொல்றவங்க மட்டும் உங்களுடைய கைகளை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் இப்போ ஒரு ஜெபம் பண்றதுக்கு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஜீசஸ். ராதால ரம்தன ராகதால ரம ரோதால ஷேதார லம்தன ரோஹதால ரம. இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க மேல ஒரு பெரிய திட்டம் உண்டு. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை திறந்து பாருங்க. பட் நீங்க இத்தனை பேர் நீங்க இப்படி கை தூக்குவீங்கன்னு நான் நினைக்கல. இத்தனை பேர் நீங்க கை தூக்குவீங்கன்னு நினைக்கல. ஆனா உண்மையிலே நான் சொல்றேன், ஆண்டவர் உங்க மேல பெரிய திட்டமே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பெரிய திட்டமே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆன்லைன்ல இன்னும் எத்தனை ஆயிரம் பேர் நீங்க அங்க கை தூக்கிட்டு அங்க யோசிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு இந்த பிரசங்கம் ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய, நான் உங்களை பார்த்து சொல்ல, எது வேணாலும் நடந்திருக்கட்டும், எது வேணாலும் நடந்திருக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும், என்னமோ நடக்கட்டும். நீங்க தப்பு பண்ணி இருக்கலாம், இல்ல அந்த தப்பா வந்திருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க சொல்லாதீங்க, நீங்க முடங்கி மட்டும் படுக்காதீங்க. நீங்க முடங்கிறாதீங்க, நீங்க முடங்கிறாதீங்க. ஏன்னா பிசாசுக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? பிசாசுனுடைய ரொம்ப பிளஸ் பாயிண்ட் உங்களை முடங்கி படுக்க வச்சுட்டான்னு வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறம் உங்களுடைய விசுவாசத்திற்கே கேள்விக்குறியா மாறிடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுகள், கர்த்தர் தெய்வமானா அவ்வளவு சவால் விடுறான். ஆனா ஒரு சோர்வுன்ற ஒண்ணு வந்துச்சு பாருங்க, முடங்கி போய் படுத்து கிடக்குறான் பாருங்க. ஆண்டவரையே அவனால நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல. என்ன சொல்றான் தெரியுமா? போதும் கர்த்தாவே, உன்னை நான் எவ்வளவு பெரிய விஷயத்துக்கு நம்புறேன் தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய ஊழியத்தை, எனக்கு ஒண்ணுமே வேண்டாயா, என்ன சும்மா என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், போதும் போதும். இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் தீர்க்கதரிசி. இவருக்கு இல்லாத அற்புதமா, இவர் செய்ய முடியாத அற்புதமா? அப்போ முடங்கி படுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
உங்க ஃபெய்த் எல்லாம் போயிடும், நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அதனால நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். கர்த்தர் நிச்சயமா இந்த 100 டேஸுக்குள்ள உங்களை கர்த்தர் தட்டி எழுப்புவார். திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருக்கும். இது ஒரே நாள்ல நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி முடிஞ்சு நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண உடனே அவ்வளவுதான், நான் எந்திரிச்சிட்டேன், இனி நான் படுக்க மாட்டேன்னு தெரியுது, அவ்வளவுதான். நிமிஷம் நிமிஷம் உங்களை முடங்க பண்றதுக்கு பிசாசு முயற்சி எடுப்பான். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நிமிஷம் நிமிஷம் ஜெயம் எடுக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். கைகளை உயர்த்துங்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உடைய ஊழியக்காரனாகிய நான் திறப்புல நிக்கிறேன். இதோ இந்த கைகளை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகளுக்காய் திறப்புல நிக்கிறேன். ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு திறப்புல நிக்கிறேன். ஐயா, இந்த ஜெபம் ஆரம்பிச்ச நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் உங்க வார்த்தைக்கு குறைவே இல்லை, உங்க உந்துதலுக்கு குறைவே இல்லை. நீர் எங்களை பார்த்து இவ்வளவு ஃபெய்த்தான வார்த்தைகளை நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்கப்பா. இப்பொழுது உங்க பிள்ளைங்க மேல ஒரு விசேஷித்த அபிஷேகம் வைக்கப்படுவதாக, ஒரு விசேஷித்த கிருபை வைக்கப்படுவதாக. ஒரு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. போதும்ப்பா, போதும்ப்பா. கடைசி 40 நாள் இந்த உபவாச ஜபத்துல என் பிள்ளைங்க தவறாம கலந்துக்கணும். நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்ற வார்த்தை அவங்கள தட்டி எழுப்பி விடணும். அப்பா, அந்த வார்த்தையினால மனசு உடைஞ்சு போய் கர்த்தர் அவங்களை திடப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், நீர் எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் கைகளில் வைத்திருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதியும். பெரிய அற்புதத்தை கர்த்தர் தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.